கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேதவசனம் குறித்து பார்க்க போறோம்னா, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். மத்தேயு 16:1. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையானது எப்ப பார்த்தாலும் அற்புதத்தை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஆண்டவர்கிட்ட பெறலாமா அப்படின்னு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல பாருங்க, ஆண்டவர்கிட்ட தெய்வீக சுபாவங்கள் இருந்தது, தெய்வீக வெளிப்பாடு இருந்தது, தெய்வீக வல்லம் இருந்தது, தெய்வீக மகிமைகள் இருந்தது. அப்புறம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய வசனங்கள் மூலமா திகதர்சனமா உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாருக்குமே தெரியும் அவர் வல்லமை படைத்தவர் என்பதே தெரியும். ஆனா இந்த பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, மோசையே எப்படி வானத்துல இருந்து மன்னாவை விழ பண்ணினாரோ அதே போல ஆண்டவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வகையில அந்த பழைய பாட்டுல எப்படி மோசை இருந்தாரு அதே போல இருக்கிறவங்க தான் மேசியா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அற்புதங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அற்புதங்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் குடும்பமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்க வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று அவர் சொல்றாரு. அப்படியானா என்னது? கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் அற்புதங்களை செய்யறவங்களா அவங்க காணப்படுறாங்க. அற்புதங்களின் அடிப்படையில ஆண்டவரை நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. ஆண்டவர்கிட்ட நிறைய சுவாபங்கள் உண்டுங்க. அற்புதம் செய்தால்தான் அவர் ஆண்டவர், அவர் கடவுள் அப்படின்னு நீங்க அங்கீகாரம் கொடுக்குறவங்களா நம்ம காணப்படக்கூடாது. இப்போ ஒரு ஊழியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வரங்கள் எல்லாம் கிரியை செய்யுது, அற்புதம் செய்யறாரு. உடனே ஒரு கூட்ட ஜனங்கள் அப்பா அவர்கிட்ட இயேசு அவர்கிட்ட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவரை நேசிக்கிறாங்க. அவர்கிட்ட சத்தியம் இருக்கிறார், வாழ்க்கை ஒழுங்குமுறை சரியா இருக்குதா, எதையுமே பார்க்கறதே கிடையாதுங்க. நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, கள்ள போதர்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூட அற்புதம் செய்ய முடியுங்க. அதுல மாட்டிக்கிட்டு நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாட்கள்ல நம்ம விழிப்பா இருக்கணும். அற்புதத்தையும் தீர்க்கதரிசனையும் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்து விழுந்துடக்கூடாது. எது தெரியுமா உண்மையானது? அவனுடைய கனிகளால அறியப்படும் போது அதான் உண்மையானது. ஒரு ஊழியர் இருக்காருன்னா வேத வசனத்தின்படி கனிகளால அவர் நிரப்பப்பட்டவராக இருந்தார், அது உண்மையான ஊழியங்க. அற்புதத்தையும் தீர்க்கதரிசனையும் எதிர்பார்த்து நீங்க விழுந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆமென். அந்த இயேசுவை நாமங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.